நான் எப்படி பீரோவுக்குள்ள வந்தேன்னு கேக்குறியா? நீ என்னைக்கு ரம்யா கிட்ட போட்டோவை கொடுத்தியோ அன்னைக்கே என்ன இங்க போட்டுட்டாடா. அவளோட காதலன் போட்டோவை ஃப்ரேமுக்குள்ள போட்டு வச்சுட்டா. உன்கிட்ட வாங்கிட்டு போனதுனால நீதான் அந்த போட்டோவுக்குள்ள இருக்கன்னு நினைச்சு ஏக்கத்தை வளர்த்துக்கிட்ட. கேமாந்து போயிட்ட. நீ அனாதை. சோ என்னைய அனாதையாக்கி இந்த பீரோவுக்குள்ள சிறப்படுத்திட்டா. பாலு வெள்ளாங்கோயில். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? போட்டோல பார்த்த மாதிரி இருக்காரா? போட்டோ விட நல்லாவே இருக்காரு மேடம். ரொம்ப டீசென்டான பர்சன். ரம்யாவுக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவரா இருப்பார். ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளைய பத்தி ரம்யா சொல்றதை விட தேர்ட் பர்சன் நீ. ஐ மீன் நீ சொன்ன கரெக்டா இருக்கும். ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ளைய பத்தி ரம்யா சொல்றதை விட தேர்ட் பர்சன் நீ. நான் 3வது வருஷம். வைகுண்டம் தர்ம ஆஸ்பத்திரி டாக்டர் கைலாசம். அடே பேரே நல்லா இல்லடா. கம்பவுண்டர் யமதர்ம, நர்ஸ் ராட்சசன் இருக்க போகுது. போயிடலாம்டா. அண்ணே போயும் தர்ம ஆஸ்பத்திரிக்கான வரணும். அறிவு கிட்டவனே, நமக்கு என்ன ஊர்ல இருந்து மணியாளர் அனுப்புறாங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு? வேற போக்கடை இல்லடா, இங்கதான் போனோம். எங்களோட ஒரு பெரிய தொல்லையா போச்சு. என்னையா இங்க நான் ஒருத்தருக்கு தெரியலையா? இருக்கீங்களா? தர்மாஸ்பத்திரியில தர்மம் போடுங்க, நான் கேட்போம். பின்னிட்டானுங்க சரிங்க. ஓஹோ, அடிதடி கேசா? அப்படி போய் உட்காருங்க போங்க. இத வச்சு கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நேரங்காலம் தெரியாம நெருக்குறானுங்க. நீ வாடா கண்ணு. அடே சொல்லுங்களா, ஏன்டா அலையுறீங்க? இப்படி எட்டி எட்டி பாத்ரூம பார்த்ததுனாலதான் பின்னு அடி பின்னிட்டானுங்க. இப்ப மறுபடியும் எட்டி பாத்தீங்கன்னா முக்கி முழகிறது கூட வழி இல்லாம முகத்தை தேய்ச்சிருவானுங்கடா. இத நீ சுத்து. இத நீ சுத்து. இத எனக்கு சுத்துடா. நான் ஹெல்மெட் சுடுறேன். இத நீ போடுறா. இத நீ வச்சுக்க. இனிமேல் இந்த வண்டியில எடுக்கணும்னா டயர் மட்டும்தான் இருக்கு. டேய் பையா, வெளியூர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்கள வந்து நல்லா கவனிடா. அப்பதான் நம்ம ஊரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. என்ன வேணும்னு கேட்டு நல்லா கொடு. கை மாத்த ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். சேர போட்டா இதுக்கு பேர் ஓட்டல. திருட்டு பசங்க திங்கிற அழக பாத்தீங்களா? திருப்பதி மறந்து என்ன ஐடியாவை கேட்டு இனிமே நம்மால அடி வாங்க முடியாதுடா. ஊருக்கே போயிடலாம். வர்றோம் போறவெல்லாம் கோயில் மணி மாதிரி அடிச்சுட்டு போறான். அப்பா ஐயோ. அடே உங்களை நம்பி வந்தனே, விட்டுட்டு போறீங்களே புறம்போக்கு பயல்களா. திங்கும் போதெல்லாம் கூட இருந்துட்டு அடி வாங்கும் போது போறீங்களடா. போங்கடா போங்க. அது உங்களுக்கு தாங்க லெட்டர். பாலு சார் எழுதியிருக்காரு. தேங்க்யூ ராஜா. யாருது லெட்டர்? அவர்தான் மம்மி லெட்டர் போட்டிருக்காரு. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி கரெக்டா லெட்டர் போட்டாரு. ரம்யா, மாப்பிளைய சீக்கிரமா வர சொல்லி லெட்டர் போடு. ஓகே மம்மி. ராஜா, நீ சேலம் வரைக்கும் போயிட்டு வந்துரு. பத்மா பவர் லூமுக்கு வர்ற 10ஆம் தேதியில இருந்து சப்ளை பண்றதா வாக்கு கொடுத்துரு. ஓகே மேடம். போயிட்டு வந்துரு. ஓகே. என் பிரியமுள்ள ரம்யாவுக்கு உன் நேசமுள்ள பாலு எழுதும் பாசமடல். நலம். உன் நலத்தை தினமும் கனவில் காண்கிறேன். எனக்கு நீ ஒரு வெள்ளிக்கிழமையில் வரச்சொல்லி எழுதியிருந்த கடிதமும் உன் ஃபேக்டரி மேனேஜரிடம் கொடுத்து அனுப்பிய கடிதமும் ஒரே சமயத்தில் கிடைத்தது. போஸ்ட் டிலேவுக்கு நான் பொறுப்பல்ல. நான் வந்த இடத்தில்
இன்டர்வியூ முடிந்த கையோடு அப்பாயின்மெண்ட் ஆகிவிட்டேன். என்னுடைய காலில் நிற்க வேண்டும் என்று ஊர் ஊராக சுற்றுகிறேன். அதனால் நிலையான முகவரி எனக்கில்லை. நான் மட்டுமே உனக்கு பாச மடல்களை தந்திகளாய் அனுப்பிக் கொண்டே இருப்பேன். சீக்கிரமே வந்து நம் கல்யாண நாளுக்கு தேதி குறிப்பேன். பிரியமுள்ள பாலு. கடிதம் தேன் மலரின் அமுதம் வா வா சுகமழை தனில் நனைவோம் கண்ணால் கவிதை கோடி வரைவோம் விளையாடுவோம் பூக்கள் சூடியே உறவாடுவோம் இளங்காதல் அரங்கேறி கதிராடுவோம் இனிப்பான கதை சொல்லி விழி மூடுவோம் மலரின் அமுதம் அழகான உன் பார்வை ரதியாலயம் ஆடும் பாவை புது நூலகம் உனக்காக மலர்ந்தாடும் பூங்காவனம் உன் கைகள் தர வேண்டும் ஆலிங்கனம் நான் எழுதும் கடிதம் சுகமழை தனில் நனைவோ கவிதை கோடி வரைவோம் நான் எழுதும் கடிதம் சீக்கிரம் வரணும் என்ன இல்ல டவுன் கொடுங்க. திருப்பூர் பற்றி ரொம்ப ட்ரில் வாங்குறாங்களா சார்? 20-30 வாட்டி வந்திருப்பீங்க போல இருக்கு. அநேகமா என்னையோட கணக்கு முடியும்னு நினைக்கிறேன். பத்துமா வாங்க சார். என்னம்மா தினம் லெட்டர் தான் வருது? மாப்பிள்ளை எப்ப வர்றாரா? படிச்சு சொல்றேன் மம்மி. பிரியமுள்ள ரம்யாவுக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடு. என் வருகைக்காக காத்திருந்து உன் எதிர்காலத்தை வீணாக்கிக் கொள்ளாதே. நிரந்தரமாக உன்னை பிரியும் பாலு. இந்தாங்க லெட்டர். விரும்புறா?
அப்செட் ஆயிடுவேன். என்னமாச்சு? என்ன எதிர்க்கத்துல? ஹலோ, டாக்டர் ரவி பிரசாதுங்களா? மில் ஓனர் காமாட்சி அம்மா வீட்டுக்கு நீங்க கொஞ்சம் வரணும். உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா லெட்டர்ல வந்திருக்கிற மேட்டர் அவங்க ரொம்ப பாதிச்சிருக்கு. டாக்டர், இவங்க ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட காட்டுறது ரொம்ப நல்லது. டெஸ்ட் ரிப்போர்ட்ல உங்க டாக்டருக்கு மென்டல் டிசார்டர் ஆயிருக்குமான்னு பயப்படுற அளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படல. ஜஸ்ட் ஒரு விரக்தி நிலை. கடல் அலைகள் ஓயாம மோதி மோதி கரை அரிக்கிறது இல்லையா, அந்த மாதிரிதான். மைண்ட் இஸ் அப்செட். ரம்யாவுக்கு இதே நிலைதான் நீடிக்குமா? நோனோ, கரைக்கும் அலைக்கும் தடுப்பு எழுப்பிட்டா கரையை பாதுகாக்கலாம் இல்லையா, அதே மாதிரிதான் கல்யாணங்கிற தடுப்பை எழுப்பிட்டா ஒருவேளை உங்க மகளுக்கு பழையபடி ரிலீஃப் ஆயிடலாம். டாக்டர், ஆண்டவனோட ஆசி கிடைக்க நானும் வேண்டிக்கிறேம்மா. கவலைப்படாம போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஏண்டா பெருசா வெளியூர் போய் பொழைச்சுக்கிறேன்னு போனீங்களே, இப்ப என்னடா ஆச்சு உங்க நிலைமை? எங்க நிலைமை எப்பவும் நல்லாவே இருக்கும். இப்ப ஒண்ணு நில தப்பி போல சொல்லண்டா சுருக்கட்ட. புட்டு 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 மோட்டார் என்ன, புது புது சட்டை என்ன, புட்டு புட்டு சட்டை சொரா புட்டு என்ன. இங்க பாரு. டேய், நம்ம முதலாளியம்மா போறாங்கடா. போகட்டுங்க, அதுக்கு நீ ஏன் முகத்தை மூடிக்கிற? டேய், முகத்தை மூடிக்க வேண்டியது நாம இல்லடா, முதலாளி அம்மா. ஏன்? மானம் போயிடுச்சு இல்ல, மான கப்பல்ல மட்டும் இல்லடா, விமானத்திலயும் சேர்ந்து போயிடுச்சு. ஐயோ பாவம். எதுடா பாவம்? அன்னைக்கு ஃபேக்டரியை விட்டு வெளியே அனுப்புனாங்களே, அது பாவம் இல்ல? உழைக்கிறதுக்காக ஊரு ஊரா அலைஞ்சிங்களே, அது பாவம் இல்ல? முதலாளி மகன் நான் மட்டும் பாவமா? பாவத்தின் சம்பளம் என்னங்கிறீங்க? மரணம்டா. என் பொண்ணுக்கு இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. சரி சரி, அதற்காக வருத்தப்பட்டு என்னமா பண்றது? நான் வரேன்.
வாம்மா. ஆண்டி, ரம்யா ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஆஸ்திக்குரியோட பிறந்துட்டாள தவிர அதிர்ஷ்டத்துக்கும் அவளுக்கும் ரொம்ப தூரமா. ஆண்டி, கல்யாணம் நல்லபடியா தானே முடிஞ்சது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா பாலுவும் அவரோட மனைவி சௌக்கியமா இருக்கிறதா லெட்டர் வந்திருக்கு. பாலு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அதோட வேற ஒரு நல்ல பையனை பார்த்து நீயும் கல்யாணம் பண்ணிக்கன்னு இவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எழுதிருக்கான். அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம இப்படி பைத்தியம் பிடிச்சவளா உட்கார்ந்திருக்கா. ராஸ்கல், காலேஜ் லைஃப்ல கண்ணியமா நடந்துகிட்டானே இவ, காசு பணத்தை கணக்கு பார்க்காம அள்ளி கொடுத்தாளே. காதலிக்கிறதா சொல்லி இவ புத்திய பேதலிக்க வச்சுட்டானே பாவி. அழகான பூவை சுத்தி ஆனந்தமா ரீங்காரம் பாடுற வண்டு அதோட குடும்ப நடத்த இல்லம்மா. அதுல இருக்கிற தேன் எடுக்கத்தான். தேனை எடுத்ததும் வேற பூகிட்ட மட்டும் இல்ல, 100 பூகிட்டே அதே பாட்டைத்தான் பாடும். அவனுக்கு அந்த நேரத்துல தேவைப்பட்டது பணம் மட்டும்தான். அந்த பணத்துக்காக இவ கூட பழகி இருக்கான். அவன் குணத்தை புரிஞ்சுக்காம இவளுக்கு இவளே குழி பறிச்சுக்கிட்டா. கல்யாணம் பண்ணா சரியா போலான்னு டாக்டர் சொல்றாங்க. நானும் என் சொத்து பூராவும் எழுதி வைக்கிறேன்னு. ஆனா பணத்துக்காக ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு எல்லாரும் ஒதுக்குறாங்க. ஊட்டியில என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். உனக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல பொண்ணு இருந்தா நேர்ல வந்து சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு லெட்டர் போட்டிருக்கான். நல்ல பொண்ணுன்னு எழுதியிருக்காரு. நல்ல ஃப்ரெண்டு மேடம், நாம எடுத்து சொன்னா ஒத்துக்குவாரு. முயற்சி பண்ணி பாரு. திருப்பதி அண்ணே, பழனி அண்ணே. நல்லா தீர்மானமா பாத்துக்கிட்டீங்களா? இதுதான் பேங்க்னு. ஆமாண்ணே, சத்தியமா இந்த ஊர்ல இது ஒரு பேங்க் மட்டும் தானே. இவ்வளவு உயரமா சுவரை கட்டி இருக்கும் போதே நான் நினைச்சேன் இது பேங்கா தான் இருக்கும்னு. ஓகே, இப்ப தீர்த்து கட்டிடுவோம். ரெடி, 1 2 4. அண்ணே, இது போலீஸ் ஸ்டேஷன். நான் என்ன ரயில்வே ஸ்டேஷன் சொன்னேன்? மருந்து சாப்பிடுமா. கசப்பா இருக்குமேனு பாக்குறியா? வாழ்க்கையே கசந்து போச்சு. அதை விடவா இந்த மருந்து கசப்பா இருக்க போகுது? சாப்பிடுமா. போன காரியம் சரியா வரலைங்க. எனக்கு லெட்டர் போட்ட அன்னைக்கே அவனுக்கு பொண்ணு நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும்பா. இருந்தாலும் உன் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு தான் சரின்னு சொன்னேன். அதிர்ஷ்டம் இருந்திருந்தா காதலிச்சவனையே கணவனா கைப்பிடிச்சிருப்பா. விதி அவளை வீதிக்கு தள்ளும் போது நாம அவளுக்கு முகூர்த்தத்துக்கு நேரம் பார்த்து என்ன பிரயோஜனம்? ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மானுங்க 3 ஒன்னா மாட்டிக்கிச்சு. என்ன சீரழிச்ச உங்களை சீவி தள்ள ஆண்டவனே இங்க அனுப்பி வச்சிருக்கிறான். வெறும் நன்றி கடனுக்காக கேட்கல. என் மகளை பழைய நிலைமையில பாக்கணுங்கிற ஏக்கத்தினால கேட்கிறேன். தயவு செஞ்சு என் மகளுக்கு மாங்கல்ய பிச்சை கொடுப்பா. மேடம், நான் என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்ய வேணாம், நானே பாத்துக்கிறேன். அன்னைக்கு செடியா பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களோட சகல வசதியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த என்னோட பொழப்பு அவனால நில தடுமாறி போச்சு. செதறி போன என் குடும்பம் மொத்தமும் கூண்டோட இன்னைக்கு உன்னோட முடிவு சொல்லுப்பா. முடிவு 3க்கு 3ன்னு கணக்கா முடிச்சுக்க வேண்டியதுதான். எதுக்கு யோசனை பண்ணி செய்யுங்க? இதுல யோசனை பண்ண என்னப்பா இருக்கு? நிறைய இருக்கு. வேலை போனது, சம்பளம் போனது, சந்தோஷம் போனது, இதுக்கெல்லாம் மேல விலமதிக்க முடியாத என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூண்டோட சாம்பலானது. இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு பண்ண வேணாம்? நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. பட் எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம். அவகாசமா? உங்களோட சகவாசம் வச்சுக்கிறது இவங்களை கைலாசம் அனுப்புறதாண்டா. போங்கடா, போய் ஆளுங்க ரெடி பண்ணுங்கடா. சரி, நீ சொன்னபடி செய்யற. ஆனா
நீ சொல்ற முடிவு நல்லதா இருக்கணும். புறப்படலாம். நீங்க ரம்யா அழைச்சிட்டு போங்க. நான் வாம்மா. கல்யாணத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் காலத்துக்கு பிறகு உனக்கு பாதுகாப்பு தேவை. உன்னை பராமரிக்க ஒரு நல்ல மனுஷன் தேவை. ராஜாவை என் மனசு மகனா தான் ஏத்துக்குச்சு. ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் தான் மறந்துங்கிறதுனால ராஜாவை என் மருமானா ஏத்துக்க என் மனசை பக்குவப்படுத்திக்கிட்ட. ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? சரின்னு சொல்லுமா? ராஜாவை நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு முன்னால நான் என் பொண்ணு பைத்தியம் இல்ல, அவளுக்கு பைத்தியம் இல்ல, அவ பைத்தியம் இல்ல. கல்யாணத்துக்கு இப்ப ஏற்பாடு பண்ணுங்க. ஏமா சரளா, எங்க இந்த நெத்திச்சுட்டே காணோம்? ரம்யாவோட சூட்கேஸ்ல வச்சிருந்தேன், இதை போய் கொண்டு வரேன். நான் இதுவரைக்கும் யாரையும் காதலிச்சதில்ல, எனக்கு யாரும் லவ் லெட்டரும் எழுதுனதில்ல. அப்படி என்னதான் எழுதிருக்காங்கன்னு பாப்போமே. யாராவது பாத்துருவாங்களா?
என்னமா சொல்ற? என் காதல் வாழ்வ பொய்யாக்கிட்டு அவ கற்பனை வாழ்வ நிஜம் ஆக்கிட்டா. பாலு கிட்ட நான் கொடுக்க சொன்ன லெட்டர் தீ வச்சு கொளுத்திட்டா மம்மி. பாலு கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டா மம்மி. என்னை ஏமாத்திட்டா. என்னென்ன இது? சோத்துக்குன்னு வந்த இடத்துல ஒரே சொதப்பலா இருக்குதுன்னு சொல்லு. இப்போ அது தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. அன்னைக்கு நான் கொடுத்த லெட்டர் என் பாலு கிட்ட கொடுத்ததா சொன்னது உண்மையா? அவர் அந்த லெட்டர் வாங்கிட்டு திருச்சூர்ல இருந்து பதில் போட சொன்னது உண்மையா? இதெல்லாம் உண்மைன்னு சாதிச்சா? திருச்சூர்ல இருந்து என் பாலு எழுதின இந்த எல்லா லெட்டர்ஸ்லயுமே போஸ்டல் டெலிவரி முத்திரை திருப்பூர்ல இருக்கு. அது எப்படி முடியும்? சொத்துக்கு ஆசைப்பட்டு லெட்டர் திருடி இவன் அவனை போல லெட்டர் எழுதி குட்டைய கலக்கி மீன் பிடிக்க தூண்டில் போட்டிருக்கா. நீங்க சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? ராஜாவ இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. ஒருமைக்கும் பெருந்தன்மைக்கும் ராஜாவை தான் உதாரணமா அடிக்கடி எங்களோட ஃபாதர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி ராஜா சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டிருந்தா இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி ஊட்டிக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏன் அப்ரோச் பண்ணோம்? மறக்கிறானே. வெறும் லெட்டர்களை மட்டும் வச்சு அவனை கேவலப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் எந்த விதத்துல நியாயம்? அப்படியே வச்சுக்கிட்டாலும் அந்த பொண்ணோட காதலன் கையெழுத்த ராஜாவால எப்படி எழுத முடியும்? நல்ல கதையா இருக்க. விவரம் தெரியாத ஆளா இருக்க. தலையெழுத்த ஜோசியக்காரனே சொல்றான், இந்த கையெழுத்த எழுத முடியாது. அவரு சொல்றதாப்பா நியாயமான பேச்சு. அவன் பொண்ணு வீட்டிலேயே தங்கி இருந்தனால எல்லா விஷயத்தையும் நல்லா விவரமா தெரிஞ்சுக்கிட்டு காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டான். கரெக்ட். இப்படியே விட்டுட்டா அனாதை கூட்டம் பெருத்து போயிடும். மதன், மதன், நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் ஃபாதர். செஞ்ச தப்புக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபாதர். பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபாதர். ரம்யாவை நான் விரும்பினது உண்மை, நேசிச்சது உண்மை. ஆனா அவனுக்குன்னு ஒரு காதலன் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் காதல என் நெஞ்சுக்குள்ளேயே புதைச்சி சமாதியாக்கிக்கிட்டேன். ரம்யா கொடுத்த லெட்டரோட எங்க இந்த அட்ரஸ். அடட, நம்ம பாலு தம்பி. இவரு நம்ம கஸ்டமரு. இவரை பார்க்கணும்னா இவர் ஊருக்கு வண்டி வாகனம் போகாத. உங்களை பார்த்தாலும் நடந்து போற மாதிரி. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஏல, அந்த சைக்கிள் எடுத்து கூட.
கத்தர் மேல ஆணையா இதான் நடந்தது. சம்பவம் நடந்த அன்னைக்கே நான் உண்மையை சொல்லிருக்கலாம். சொல்லிட்டா ரம்யா தற்கொலை பண்ணிக்கோன்னு பயந்தேன். செத்து போனவரை பத்தி சொல்லி வீண் விபரீதத்தை உண்டாக்குறத விட உண்மையை மறைச்சு நன்மையை செய்யலான்னு தான் எதையோ செஞ்சுட்டேன். ரம்யாவோட விரக்தி நிலையும் மேடத்தோட வேதனையும் பார்த்து பார்த்து மனசுக்குள்ளேயே நான் அழுதேன். ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு மேடம் கேட்டப்ப கூட மறுத்தேன். மறுபடியும் நான் ஒத்துக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கல, ராஜபோகமா வாழலாங்கிறதுக்காக இல்ல. கல்யாணம் தான் மருந்தாகணும்னு டாக்டருங்க சொன்னதுனால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இது தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல. ஃபாதர், இனியும் நான் உயிரோட இருந்து உங்க புனிதத்துக்கு பாவம் சேர்க்க விரும்பல.